கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. நேற்று 2026ஆம் ஆண்டின் தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். நிச்சயமாக ஒருவரை நாம் நம் வாக்குகளினால் வெற்றி பெறச் செய்வோம். அந்த வாய்ப்பு நம்முடைய விரலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியாக செய்திருக்கிறோமா, இல்லை தன் சுயநலத்திற்காக செய்திருக்கிறோமா? ஒரு முறை அல்லது இருமுறை நம் இல்லத்தை தேடி வருகிற வேட்பாளருக்கு நாம் வாக்களித்து வெற்றி பெறச் செய்கிறோம். பின்பு 5 வருடங்கள் அவர்களை நோக்கி நடக்கிறோம். அலுவலகத்திலே சிறப்பாக பணி செய்கிற நேர்மையாய் உழைக்கிறவருக்கே பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் குறுக்கு வழியிலே பதவி உயர்வு பெறுகிறவர்களோ அநேகமாய் இருக்கிறார்கள். ஒரு கம்பெனியிலே ஒரு தொழிலாளி தன் மேனேஜரிடம் அடிக்கடி வந்து சொன்னார், தான் பயன்படுத்தி வரும் மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகிவிடுகிறது. அதனுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாய் தேய்ந்து விட்டது. எனவே வெகு சீக்கிரமாய் அந்த மிஷினை மாற்றி தாருங்கள். என்னால் குறித்த காலத்தில் வேலையை செய்து முடிக்க முடியவில்லை என கூறி வந்தார். அந்த மேனேஜரும் சரி, விரைவிலே சரி செய்து தருகிறேன் என சொல்லி வந்தார். ஒரு நாள் வெளிநாட்டு ஆர்டர் அந்த கம்பெனிக்கு வந்தது. உடனே விரைவாக முடிக்க வேண்டும் என்கிற நிலை. ஆனால் அந்த தொழிலாளியினால் அந்த மிஷினை வைத்து முடிக்க முடியவில்லை, தாமதமாகிறது. எல்லோரும் முடித்தார்கள், இவரால் முடிக்க முடியவில்லை. முதலாளிக்கு மிகவும் கடுமையான கோபம். தாமதத்திற்கு என்ன காரணம் என கோபமாக மேனேஜரிடத்துல கேட்டார். அவர் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். இதை அறிந்த தொழிலாளி முதலாளியினிடத்தில், இந்த மிஷினின் கண்டிஷனை நான் மேனேஜரிடத்துல சொல்லாமல் மறந்து விட்டேன் என கூறியவுடன் முதலாளி அந்த மிஷினை ஓட்டி பார்த்தார். அந்த வேலையை இன்னொரு மிஷினுக்கு மாற்றுகிறார். இந்த பழுதடைந்த மிஷினை உடனே மாற்றும்படி மேனேஜருக்கு கட்டளையிட்டார். அந்த தொழிலாளியை பார்த்து, மேனேஜரை காப்பாற்ற பழியை தான் ஏற்றுக்கொண்டு விட்டான் என அறிந்தவராய் அந்த தொழிலாளியும் அவர் மன்னித்து விட்டார். தவறு செய்த மேனேஜரை தாம் தண்டியாமல் அந்த தொழிலாளி காப்பாற்றுகிறான். இன்றைக்கு தவறு செய்கிற வேட்பாளர்களை கூட நாம் மீண்டும் வெற்றி பெறச் செய்கிறோம் நம்முடைய சுயநலத்தினால். ஆனால் ஆண்டவருடைய நீதி அப்படிப்பட்டதல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார் என திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, அந்த முதலாளியின் கண்முன் அந்த தொழிலாளி தவறு செய்தவன். ஆனால் அதன் நோக்கம் அந்த மேனேஜரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்பதை அறிந்த முதலாளி எந்த தவறையும் கருத்தில் கொள்ளவில்லை. அது போலதான் எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் என்றால் அவனிடத்துல சொல்லிக்கொள்ள ஒரு பாவமும் இல்லையோ? அது எப்படிங்க? பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா? பார்த்தால் ஒருவனுடைய பாவம் மற்றவனுக்கு தீங்கு செய்யாத போது அது இந்த உலகத்தின் பார்வைக்கு பாவமாக தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாக அதை அவர் கருத்தில் கொள்ளாத போது அது அவன் பாவமாக எண்ணப்படாது. பாவமற்ற அந்த மனிதனை கர்த்தர் பாக்கியவானாக ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பாக்கியவான் என்கிற ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை பெற முன்னடப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு எங்கள் பாவங்கள் கருத்தில் கொள்ளாதபடி நீர் எங்களை ஆசீர்வதித்து போதித்து வழிநடத்தும். ஆமேன்.